வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நாம் அவளோட எதிர்பார்த்த மாதிரி குந்தர் வெர்சஸ் கோல்டுபர்க் மேட்ச் இப்போ ஹேப்பனிங்காக இருக்குது. ஏன்னா இந்த வாரம் கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா குந்தரை அஃபிஷியலி சேலஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்க போகுது. இப்போது கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ரிங் ஆக்ஷன் பண்ண போனார். இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். குந்தர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பல வருஷம் சண்டை போடுவார். பட் ஆனால் கோல்டுபர்க்கை இந்த சாட்டர்டே இந்த மெனூட்டில் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் அவர் சண்டை போடுவாரான்னு தெரில, பட் ஆனால் லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது சாட்டர்டே டே மெனூனுடைய அஃபிஷியல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க WWE. அதை பாருங்கள். நம்ம கோல்டுபர்க் மட்டும் அப்படி கொலவரியாக இருக்கிற மாதிரி போட்டு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைனல் ரன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த மேட்சுக்கு அப்புறமா சம்மர் ஸ்லாமை கூட சில பேர் சொல்கிறாங்க சண்டை போடுவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கோல்டுபர்க் ஒருவேளை இந்த மேட்ச்சில் சாம்பியன் ஆகிட்டார்னா சம்மர் ஸ்லாம் வரைக்கும் சண்டை போடுவார். அல்லாட்டா இதுதான் அவருடைய லாஸ்ட் ரன்னாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிங் ஜெனர் வெர்சஸ் குந்தர் வெர்சஸ் கோல்டுபர்க்குக்கான மேட்சை எத்தனை பேர் எதிர்பார்க்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஒன்லி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மட்டும்தான் டிஃபன் ஆகுது. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் இருந்திருப்பார். அதே மாதிரி போன வாரம் ஜே ஊசோ தோற்று போயிருப்பார், அவரும் இருந்திருப்பார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பிக் பிரான்சன் ரீடையே பீட் பண்ணி ஜே ஊசோ வின் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இந்த வெற்றி கண்டிப்பாக ஜே ஊசோவுக்கு தேவை. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான நிலையில் தான் பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட தோற்று போயிருந்தார் ஜே ஊசோ. ஸோ ஜே ஊசோ மீண்டும் எழுந்து வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது தேவை. ஒரு வின்னிங் அப்படி இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே மாதிரி இன்றைக்கி ஜே ஊசோ பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இன்றைக்கி பிரான்சன் ரீடையே பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ அடுத்த ரவுண்டுக்கு இப்போதைக்கு போயிட்டார். நெக்ஸ்ட் வீக் கிங்குக்கான டோர்னமெண்ட் இருக்குது, அதில் ஜே ஊசோவும் இருக்கிறாரு. அதை வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி ஜே ஊசோ வின் பண்ணதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டி இன்றைக்கி ஜே ஊசோ மொக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ஜே ஊசோவை சேவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலேயும் செத் ராலின்ஸும் கோடி ரோட்ஸும் 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு விஷயம் இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆக்சுவலி கோடி ரோட்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் நிறைய பாண்டிங் இருக்குது, பழைய தீர்க்கப்படாத கணக்குகளும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் WWEக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் சண்டை போட்டது என்னமோ செத் ராலின்ஸ் கூட தான். ஆனால் அந்த நேரத்தில் அவரால் ஜெயிக்க முடியலை. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 தடவை இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடந்தது. அந்த 3 தடவையும் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது நம்ம கோடி ரோட்ஸ் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் WWE சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ்லேருந்து வின் பண்ணதுக்கு மிகப்பெரிய பக்கபலனாக ஹெல்ப்பாக இருந்ததும் அந்த செத் ராலின்ஸ் தான். இப்போ அந்த செத் ராலின்ஸை எதிர்த்து கோடி ரோட்ஸ் நிற்கிறாரு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி தான் இதன் மூலிமா டெவலப் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த வருஷம் ராயல் ரம்புக்கு அப்புறமா கோடி ரோட்ஸை பார்த்து செத் ராலின்ஸ் ஒன்று சொல்லியிருப்பார், உன்கிட்ட ஒருவேளை ரெசல்மேனியாக்கு அப்புறமும் உன்கிட்ட டைட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒன்றை எதிர்த்து மோதுவேன். ஆனால் ரெசல்மேனியாக்கு அப்புறமா டைட்டில் கோடி ரோட்ஸ் கிட்ட இல்லை. ஸோ அதனால் அவர் மோதலை. மேபி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா ஜான்சனை வீழ்த்தி ஒருவேளை கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் வந்ததுன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி செத் ராலின்ஸ் போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா கோடி ரோட்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை வச்சே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியும் மிகப்பெரிய மேட்சஸையும் நடத்தலாம். அது WWE பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து WWE பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஜே ஊசோக்கும் கோடி ரோட்ஸுக்கும் வேறு ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான், செத் ராலின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் எப்படி ஒரு பாண்டிங் இருக்குதோ அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. ஆக்சுவலி ஜே ஊசோவும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து முன்னாள் WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க, அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஷிப். ஸோ ஃபார்மர் டேக் டீமர் இவருடைய பார்ட்னர் கூட தான் நெக்ஸ்ட் வீக் கோடி ரோட்ஸ் மோத போகிறாரு. கொஞ்சம் தொடர்ந்து பாருங்களேன். அடுத்தடுத்தது அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட மோதி தான் அவர் அடுத்த லெவலுக்கே போக போகிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக் இதில் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவார். அப்படி கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாருன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் ராண்டி ஆர்டன் கூட மேட்ச் இருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறேன். அடுத்தடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே மோதி வின் பண்ணி அதுக்கப்புறமா கிங் ஆகி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் அது ஜே ஊசோ வெர்சஸ் கோடி ரோட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வச்சுருக்காங்களா, அதுதான் ஹைலைட். அந்த மேட்சுக்காக நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில்
கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் நடந்ததுன்னு வைங்களேன், உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். அந்த மேட்ச் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் வந்து ஜே ஊசோக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் இருக்குது. அதில் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மணி இந்த பேங்க் வரைக்கும் 2 பேரும் டேக் டீமாக தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டை போட போகிறாங்க. இப்போது டபிள்யூபிள்யூல ரொம்பவே டாப்பாக இருக்கிற பெண் மல்யுத்த வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா லிவ் மார்கன் தான். லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெரியரோட உச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி உண்மையிலேயே பக்காவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நிறைய பிளான் போட்டு வச்சுருக்காங்க. குறிப்பாக டபிள்யூபிள்யூ உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற ஐயோ ஸ்காய் கூட ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ரியா ரிப்ளே கூட ஒரு ஸ்டோரி இருக்குது. இதை தவிர்த்து ஜட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரி இருக்குது. அதேமாதிரி நிக்கி பில்லா கூடயும் ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து கேரி ஜெயினுக்கும் லிவ் மார்கனுக்கும் ஒரு மேட்சை வச்சுருப்பாங்க. அந்த மேட்ச்சில் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுடைய கை உடஞ்சிருக்கும். ஆக்சுவலி இதை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நான் கூட ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், பெருசாக எந்த காயம் இருக்காது அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் நான் அவங்க நடந்து போகிற ஸ்டைலை பார்க்கும்போதே உண்மையிலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய இன்ஜுரி தான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி லிவ் மார்கனுக்கு லிகமெண்ட், அதாவது கையில் இருக்கிற ஜவ்வில் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியாக இருக்குது. இதில் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லிவ் மார்கன் பார்த்திங்கன்னா இதன் மூலிமா 16 வாரம் வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கே 12 மாதம் தான். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் டபிள்யூபிள்யூக்கு வர முடியாது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் இருக்குல்ல. நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் லிவ் மார்கன் டபிள்யூபிள்யூக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் 4ன்னு கம்மியாக சொல்லிட்டோம்ல. லிவ் மார்கனுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மனியா டைமில் இப்படி ஒரு பெரிய ஹைப் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி சம்மர் ஸ்லாமுக்காக பெரிய ஹைப்பு பெரிய ஸ்டோரி எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது சரிவு தான். அதுவும் லிவ் மார்கன் அவங்களுடைய பீக்கில் இருக்கிறாங்க. அவங்க தான் கொஞ்சம் பார்த்து சண்டை போட்டிருக்கணும். சண்டை போட்டதில் அவங்களுக்கு கையில் இன்ஜுரி ஆயிடுச்சு, என்னத்தை சொல்ல. அண்ட் எவல்யூஷன் பேப்பரில் வேறு இவங்க டேக் டீமாக பார்த்தீங்கன்னா பெல்லா ட்வின்ஸ்க்கு கூட மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ பெல்லா ட்வின்ஸ் கூட மோதுறதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்த லிவ் மார்கனே இல்லை. ஸோ எவல்யூஷன் பேப்பரில் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. அண்ட் இந்த டேக்டிங் டைட்டிலோடைய நிலைமை என்னன்னு தெரில. ஒரு வேளை வெக்கேட் பண்ண போகிறாங்களா இல்லாட்டா வேறு ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறமா ஃபினோமினல் 1 ஏஜே ஸ்டைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஜே ஸ்டைல் தன்னுடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மிட்கார்ட் டைட்டிலுக்காக மோத போகிறாரு. அதுதான் டபிள்யூடபிள்யூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ஆல்ரெடி ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இருக்கிற எல்லா டைட்டிலும் வின் பண்ணிட்டாரு. அவர் ஒரு கிராண்ட் ஸ்லாமர். இருந்தாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ண வைப்பாங்க. அந்த வகையில் மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா ஏஜே ஸ்டைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டபிள்யூ சாம்பியனுக்காக ஹெவி வெயிட் சாம்பியனுக்காகன்னு சொல்லி எக்கச்சக்க டைட்டில் மேட்ச் விளையாடிருக்காரு ஏஜே ஸ்டைல். ஆனால் எல்லா மேட்ச்லேயும் அவருக்கு தோல்விகள் மட்டுமே பரிசாக கிடச்சிது. இப்போ டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியனுக்காகவே மோத போகிறாரு. அதுவும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான்ப்பா, கொஞ்சம் பெருசு தான். ஸோ அதில் வெற்றி பெறா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு அப்புறமா ஏஜே ஸ்டைல் வந்து சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. அதில் நெக்ஸ்ட் வீக் சாம்பியன் ஆகுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை ஃபஸ்ட்டு வந்துருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.